நாம் மட்டும் இருப்பது அவருடைய கிருபையினால் இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நாம் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபை. அநேக நேரம் நம்ம அநேகர் சொல்கிறது உண்டு, நான் ரெகுலராக வாக்கிங் போகிறேன், நான் ஃபிட்டாக இருக்கிறேன், ஜிம்முக்கு போகிறேன், ஃபுட்டெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றேன், அதனால தான் அப்படி இருக்கிறேன். அப்படிலாம் இல்லை. நம்ம சாப்பிட்றதும் மருந்து எடுத்துக்கிறதும் எல்லாமே கீழ்ப்படிதலுக்கான அடையாளம். ஆண்டவர் இந்த உணவு கொடுத்து சாப்பிடு, அது வச்சு உண்டாகும். அதே போல் மருந்து பொருட்கள்லாம் ஆண்டவர் உண்டாக்குனது தான். அது கீழ்ப்படிதல். அதில் சுகம் கிடையாது, அதில் ஜீவனும் கிடையாது. ஆண்டவர் அதில் வைத்திருக்கிறதுனால தான். அப்போ ஆண்டவர் நம்ம அவருடைய வார்த்தைக்கு நம்ம கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமா? நம்ம அதற்காக தான் சில விஷயங்களை நம்ம கீழ்ப்படுகிறதுக்காக கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம உணவு சாப்பிட்றதுனால, மருந்து சாப்பிட்றதுனால, அதுக்காக நான் மருந்தே சாப்பிட மாட்டேன், நான் உணவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அதுவும் கீழ்ப்படியாமை தான். அப்போ இதெல்லாம் கீழ்ப்படிதல். நம்ம உணவு எடுத்துக்கிறதும் மருந்து எடுக்கிறதும் ஃபிட்டாக வச்சுக்கிறதும் அதெல்லாம் செய்யணும். ஜிம்முக்கு போகிறோம், ஆக்டிவிட்டீஸ் போகிறேன், எல்லாம் செய்யணும், சரீரத்தை வச்சுக்கணும். ஆனால் அதனால தான் நான் உயிர் வாழ்கிறேன், அதனால தான் எனக்கு நிறையா காசு இருக்குங்க, அது போதுங்க, நான் நல்லா இருந்துடுவேன், இல்லை, அது நமக்கு ஜீவன் அல்ல. நிருபங்கள் ஒரு வசனம் இருக்கும், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவனை கொடுக்கறது எடுக்கிறது யாரு தான்? அவரு தான். சுகமுடன் வாழ செய்யறது அவரு தான். மற்றதெல்லாம் என்னைக்கு இருக்கு என்னைக்கு போகும் யாருக்குமே தெரியாது. இதுவுமே நிரந்தரம் இல்லை, நம்ம சொல்லவே முடியாது. அதுமே நம்பிக்கை வைக்கவே முடியாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் தான் பாக்கியவான். சமீபத்தில் ஒரு சில இடத்துல பூகம்பம் வந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு சில பேர்லாம் கோடீஸ்வரர் இருந்தாங்க, நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு இல்லை ஒத்திக்கு அது மாதிரி விட்டுருந்தாங்க. அப்போ இந்த பூகம்பம் வந்த டைம்ல எல்லாத்தையும் இழந்து அவங்க ஒருவேளை உணவுக்கு மற்றவங்கள்ட்ட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் இருந்தும் கிடையாது. பேங்க்ல நான் போட்டு வச்சிருக்கேன், பேங்க் திவால் ஆயிடுது. நான் சொல்ல முடியாது என்னைக்கு என்ன ஆகும். அதுமாரி நம்பிக்கை வைக்கக்கூடாது. அது நமக்கு ஜீவன் அல்ல. அவருடைய கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உயிர் வாழ்கிறோம். ஆனால் செய்யணும் தான், மற்றதை செய்யணும், சாப்பிடணும், போகணும், வரணும், அதெல்லாம் கீழ்ப்படிதல். ஆனால் தான் கிறிஸ்தவங்க மருத்துவர்களாக இருக்கிறவங்க சில ஆஸ்பத்திரியும் கண்ணாஸ்பத்திரியும் எழுதி போட்டிருப்பாங்க திருச்சியில், மருந்து கொடுக்கிறவர் டாக்டர், சுகம் கொடுக்கிறவர் தேவன். ஸோ அதனால சுகம் இல்லை. அப்போ அது சாப்பிடக்கூடாது, அது கீழ்ப்படுது. அதனால தான் நிருபங்கள் ஒருத்தன் சுகவீனம் வந்தால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். எண்ணெய் பூசி நீ என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதான் ஜெபம் பண்ணால் சுகமே இல்லை, அப்படிதுக்கு என்ன பூசணும், அப்படிதுக்கு மாத்திரை சாப்பிடணும், அதான் ஜெபம் சரியாகுதுல்ல. அங்கேயே சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் என்ன பூசணும். ஸோ ஆண்டவர் சில விஷயங்கள் இந்த பூமியில் எண்ணெயில் நல்ல குணங்கள்லாம் மருத்துவ குணங்கள் வச்சிருக்கிறார், அதை யூஸ் பண்ணவும் சொல்கிறாரு. அது கீழ்ப்படிதலுக்காக. அவரு நம்பாம நீ என்னத்தான் என்னை தேய்ச்சாலும் சுகம் இல்லை, கிடைக்காது. ஆமாம், சில ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேல் மக்களுக்கு, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீ விதைக்கும் பொழுது பூமி தன் பலனை தரும். சொல் பேச்சு கேட்கலன்னா நீ என்னதான் விதைச்சி என்னதான் தண்ணி ஊற்றினாலும் அது பலன் வராது. அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். நிறைய லேப்டாப்னு வச்சிருக்கிறோம், ஆன்லைன் அங்கே லாக் பண்ணி விட்டானா அங்கே ஒர்க் பண்ண முடியாது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அவர் சாஃப்ட்வேர்ல டிஎன்ஏல அவரு ரெடி பண்ணது. அவர் சொன்னார்னா அவ்வளோதான், பூமி பண்ண கொடுங்கம்மா, நீ என்ன தான் தண்ணியை ஊற்றி என்ன தான் உரம் போடு. அப்போ சாப்பிட்றதும் வேலை செய்கிறதும் மருந்து எடுக்கிறது எல்லாமே கீழ்ப்படிதலுக்கான அடையாளமொழியே. அதுல தான் சுகம் கிடைக்குது, அதனால தான் நான் ஜீவனோட இருக்கிறேன், அதனால தான் நல்லா இருக்கிறேன், இல்லை. அவருடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை, உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபை. இந்த பாலோட இடத்துக்கெல்லாம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்
நேர்ப்பதும் உங்க கிருபை, உங்க கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, கிருபைதானே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை, உங்க கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, உங்க கிருபைதானே. கிருபையே தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபையே தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபையே கிருபையே கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை, உங்க கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, கிருபைதானே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை, கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, கிருபைதானே. கிருபையே தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபையே தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. நிர்மூலமாகாத உங்க கிருபை, கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். கிருபை, கிருபைதானே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை, கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபையே தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. சுகமுடன் வாழ காரணம் இந்த கிருபை, கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, நான் சுகமுடன் வாழ காரணம். உங்க கிருபை, தேவ கிருபையே, என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபையே கிருபை கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே.
கிருபை. எங்களுடைய கால்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பலன் அல்ல கர்த்தாவே, எங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, எங்களுடைய உணவு பழக்கங்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் மருந்து எடுத்துறதுனால அல்ல தேவனே, நாங்கள் சுகமுடன் வாழ காரணம் நீங்கள் தான். நாங்கள் இம்மட்டும் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள காரணம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிர்பலமாகாமல், உம்மை விட்டு விலகாமல் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து காத்து நடத்தி, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரே. ஒருபோது எங்களை விட்டு விலக மாறாத கிருபை, மறவாத கிருபை. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரே, நாங்கள் இன்னுமாக உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளவர்களை, நீதிமான்களை, உங்கள் வார்த்தை கீழ்ப்படியவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வாசி. மட்டுமாக உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து தாங்கி நடத்தியது ஆண்டவரே. நாங்கள் இன்னுமாக வருகிற நாட்களும் எங்களுடைய சுய பலத்தின் மேலே, எங்களுடைய கிரியையின் மேலே, வேறு எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைக்காமல் உம்முடைய கிருபையின் மேல் உண்மையே எங்கள் நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும். நாங்கள் இன்னும் உமக்காக ஓட இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்றவர்கள் மாசற்றவர்களுமாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய கிருபை எங்களுக்கு நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பார்த்தீரர். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில காரியங்களை தியானிப்போம். இன்னைக்கு கொஞ்சம் நிறையா நான் மட்டுமே ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம நடுவுலையும் அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது, ஏன்னா அது போல் காரியம்தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு விசேஷமாக எல்லாரும் சரி, அதிகமான மெஜாரிட்டி கிறிஸ்தவங்க எந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா பண ஆசை உள்ளவர்களாக ஆகிட்டாங்க. நம்ம தான் ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம தான் எப்படி இருக்கணும், பணக்காரலாக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும். அது நிறைய பேர் அப்படியே அந்த உபதேசம் தோத்திக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் தசம பாகம். தசம பாகம் ஆதிகால திருச்சபையில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அவங்க யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, ஒரு முறை கூட வாங்கவும் இல்லை. கொடுக்கறதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. தசமம் பற்றி அவங்க கேட்டதில்லை, கொடுக்க சொன்னதும் இல்லை, வாங்கினதில்லை. புதிய உடன்படிக்கையில் அப்புறம் 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் யார் வந்து சபையில் இருந்தாங்கன்னா ரோம கத்தோலிக்க திருச்சபை தான். அவ்வளோ வருஷம் 1000 வருஷத்துக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுமே அவங்களோட உபதேசத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தசம பாகம்ன்றதை கண்டிப்பாக அவங்க போதிக்கவே இல்லை. இன்றைக்குமே அவங்க போதிக்கிறது இல்லை. அவங்களோட இதில் வந்து அது வந்து என்ன புதிய ஏற்பாடில் அது கிடையாதுங்க, அது நியாயப்பிரமாணன்றது தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களும் அதை போதிக்கலை.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மற்ற திருச்சபை எல்லாம் வர ஆரம்பித்தது. அவங்க வந்து என்னென்னா ஒரு சிலர் அங்கே எல்லாருமே இந்த உபதேசத்தை பின்பற்றலை. ஆனால் ஆங்காங்கே ஒரு சிலர் இது மாதிரி தசமபாகம் கொடுக்கணும்னு பிரசங்கிச்சாங்க. அதுவும் கட்டாயமாக எல்லோரும் கொடுக்கணுன்ற மாதிரி கட்டாயப்படுத்தாமல் அது ஒரு நல்ல பழக்கங்க, கொடுக்குறவங்க கொடுங்க, அந்த மாதிரி அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக இருந்தது. அப்புறம் இந்த 19ஆம் நூற்றாண்டில் பெந்தகோஸ்தே அப்படின்ற ஒரு ஸ்தாபனம் உருவாகி அமெரிக்காவில் உருவாகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அப்போ சில உபதேசங்கள்லாம் வந்தது. அப்போ அவங்க அதை என்ன கையில் எடுக்கிறாங்கன்னா தசமபாகம். அப்போ எல்லா பெந்தகோஸ்தேக்காரர்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக ஃபாலோ பண்ணுறது யாருன்னா பெண்டிகாஸ்டல் டினாமினேஷன் தான். ஆனால் இப்போது ப்ரெசண்ட்டில் இது நல்லா இருக்குது, நல்ல ஒரு இன்கமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா 110 அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 100 பேர் இருந்தாலே என்னாச்சு, நிறைய பேர் செய்ய முடியுது. சில பேர்லாம் கோடி கோடியாக எப்படி ஒரு சர்ச்சு கட்டுறான் அப்படின்னு உத்து கவனிக்கிறப்போ வந்து அதே போல் நான் ஊழியத்துக்கு வந்தப்போ சைக்கிளே கூட இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி நான் 3 பங்களா 3 கார் இது இருக்குது, கர்த்தர் ஆசை வச்சார், எப்படி ஆசை வச்சார் அவங்கள அப்படின்னு என்ன சொல்கிறேன். கிரிட்டிக்கலாக இன்னொரு பக்கம் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறப்ப தசமபாகம் மெயினாக இருக்குது. ஏன்னா அது என் சம்பளம் அப்படின்னு அவங்க நினைக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் சம்பளம் இருக்கலாம், நான் சுகபோகமாக இருக்கலாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், நீ அப்படி இருக்கணும்னா நீ உனக்கு உண்மையாரு, நீ ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படி சொல்லி போயிட்டு இருக்கனால இந்த தசமபாகம் நல்லா இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பெந்தகோஸ்தே வட்டாரத்தை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் புதுசாக அந்த கிருபை உபதேசிகள்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் புதிய ஏற்பாடு, எங்கள் வந்து சட்டம் கற்பனை கட்டளைன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. புதிய உடன்படிக்கைலாம் கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, அந்த கற்பனைகள்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு பிரசங்கிக்கிற, நியாயப்பிரமாணமே கூடாதுன்னு பிரசங்கிக்கிற கிருபை ஊழியக்காரர்களும் தசமபாகத்தை போதிக்கிறான். நியாயப்பிரமாணத்தில் தான் அதுவும் இருக்குது. எடுத்து கொடுக்காருனா சாபம், கொடுக்கல நான் அடிச்சுடுவார் அப்படி இப்படின்னு எல்லா டெக்ஸ்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்க மல்லிகை எல்லாம் பழைய ஏற்பாடுலேருந்து யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். அப்போது அந்த அளவுக்கு எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நல்ல ஒரு இன்கம்மாக இருக்குது. அப்போ பண ஆசை உள்ளவங்களுக்கெல்லாம் நிறையா எனக்கு பண ஆசை வேணும், பண தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, தெரிஞ்சு போயிடும். அப்போது நியாயமாக இல்லை, வேறு வழியில் நான் கரெக்டாக தான் பணம் வாங்குகிறேன் அப்படின்ற வழியில் அப்படின்னு சூஸ் பண்ணும் பொழுது எல்லா காணிக்கைகளையும் விட இது கொஞ்சம் நல்ல காணிக்கையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மற்றதெல்லாம் எப்போயாவது தான் வரும், அது கண்டிப்பாக சொல்ல முடியாது, அதை மிரட்ட முடியாது சொல்லி நீ வந்து இந்த மாதிரி தேவை இருக்குது கொடுக்குறவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லாமல் ஒழிய கட்டாயமாக கொடுக்கலாம் உனக்கு சாபம் வந்துடும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி எங்கேயுமே அவங்க யாரும் கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஆனால் தசமபாகம் எடுக்கிறப்ப வசனத்தில் உங்களுக்கு இருக்குதா, கொடுக்கலன்னா சாபம் இருக்குது, பழைய ஏற்பாடு இருக்கிறதுனால அதை எடுத்து யூஸ் பண்ணி. இன்னொன்று வந்து இப்போ சர்ச் பில்டிங் அதெல்லாம் கூட என்ன பண்ணி எப்போயாவது கொடுப்பான், ஒரு சமயத்தில் நிப்பாட்டிடுவான். இப்போ சர்ச்சு கட்டணும்னு பில்டிங் ஃபண்ட் வாங்குறீங்க, சர்ச்சு கட்டியாச்சுன்னா அந்த ஃபண்டை நிப்பாட்டிடுவான். ஆனால் தசமபாகம் அப்படியே கிடையாது, அவன் சாவர வரையும் கொடுக்கணும். அப்போ நல்ல ஒரு இன்கமாக இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது, இப்போது இல்லாத ஒரு உபதேசம், அப்புறம் ஒரு சில காலகட்டத்தில் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருமா அப்படியே செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ கொஞ்சம் மெஜாரிட்டி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்குதுன்னு கள்ள உபதேசர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, இதில் மட்டும் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு இன்கம், பண ஆசை எல்லாருக்குள்ள இருக்கனால இது அப்படி இருக்குது. ஆனால் நம்ம வந்து அவங்க வாங்குறாங்கன்றனாலையோ வாங்கலன்றனாலையோ நம்ம சரி தப்புன்னு சொல்ல முடியாது. வேதத்தில் என்ன இருக்குது, உண்மையிலுமே புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்தவர்கள் அதை கொடுக்கணுமா இல்லை கொடுத்த ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் போயிருமே, நம்ம சொல்லி வச்சுருக்கிறோமே கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தரோனைய ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. காசு கொடுத்தேன் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு கொடுத்துட்டியா, எவ்வளோ கொடுத்த, இந்த ஆசீர்வாதம் வச்சுக்கோ, அப்படியே ஆர்டர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியா புதிய ஏற்பாட்டில் போதிச்சாங்க. நிறைய நேரம் பிரச்சனையே என்னென்னா பழைய ஏற்பாட்டில் சில கால் ஆண்டர் போதிச்சார், அவளுக்கு டெம்பரவரியாக கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது நிறைய விஷயம் மாறிடுச்சு. அப்போ இது தெரியாமல் எதெல்லாம் மாறுனுச்சு அப்படின்றது தெரியாதனால அதையும் இதையும் போட்டு குழப்பி ரெண்டையும் சட்டியில் போட்டு கிண்டி ஒன்று எடுத்து பிரசங்கிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு விஷயம் நல்லதுன்னு போதிக்கிறான், அதே விஷயத்தை அடுத்த வர தப்புன்னு போதிக்கிறான். அவங்களுக்கே ஒரு உறுதி இல்லை. ஏன்னா இப்போ பழைய ஏற்பாட்டில் எப்படி வசனம் சொல்லியிருக்கு, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டில் வசனம் இருக்குது, நன்மை செய்தால் மேன்மை உண்டு. காயின்றவர் ஆண்டவர் கேட்குறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யல மேன்மை இல்லை, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் எங்கள் எல்லாத்தையும் வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும். நன்மை செய்து கிறிஸ்துவும் அப்படி தான் இருந்தார். நன்மை செஞ்சு நன்மை செஞ்சு தூக்கி மணக்காராகிட்ட வச்சுட்டாங்களா என்ன, இல்லையே, பாடுதான் அனுபவிச்சார். அவருடைய அடிச்சூடி நடந்து வந்த அப்போஸ்தலர்களும் அவங்க என்ன நன்மை செய்கிறாங்க, நன்மை செஞ்சு பாடுதான் அனுபவிச்சாங்க. அப்போது இந்த கான்டெஸ்ட் புரியனால இன்றைக்கி சில பேர் நன்மை செஞ்சால் உனக்கு
மேன்மை உண்டு, ஆண்டவன் ஆசீர்வதிச்சிருவார், தூக்கி ஐஸ்வர்யவானா ஏறலாம். அப்போ இன்னொரு நாள் போதிக்கிறப்ப நன்மை செய்து பாட அனுபவி. அப்போ அவங்களுக்கு கூட ஒரு உறுதி இல்லாத ஒரு தன்மை என்னடா எப்படியும் இருக்குது அப்படி இருக்கா. அப்போ ரெண்டையுமே ஆண்டவர் குழப்பத்தின் தேவனாக இருக்கிறார் இல்லை. அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும், நம்ம கிறிஸ்தவங்களாம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி நடக்கணும் என்ன ஏதுன்றதை சரியாக புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னால் ஒரு சத்துருக்கள் ஒருத்தர் இருக்க மாட்டான், சத்துருக்கள் அடித்து துரத்திரு, சத்துருக்கள் எருவாய் போவார்கள், சத்துருக்கள் நிர்மூலமாவார்கள், இப்படின்னு எக்கச்சக்க வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. புதிய ஏற்பாடு இயேசு என்ன சொன்னார்? சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னார். அதை ஒரு நேரம் பிரசங்கிப்போம், சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துரு இருந்தாங்கன்னா அவங்கள அன்பு கூறுங்க, சிநேகிங்க ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு நாள் பாட்டு எழுதுவோம், என்ன பாட்டு எழுதும்? சத்துருக்கள் எருவாய் போவார்கள், சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் ஆவார்கள் அப்படின்னு பழைய ஏற்பாடு வசனத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? பாட்டில் கூட பழைய ஏற்பாடு வசனங்களை எடுத்துட்டு பாடல்களில் பாடுறோம், அதையும் பிரசங்கமாக வைக்கிறோம், மக்கள் உற்சாகமாக இருக்குது, உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ ஒரு தெளிவு இல்லை, எது முடிஞ்சிச்சு, எதை ஆண்டவர் மாற்றினார், எது நமக்கெல்லாம் பொருந்தாது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது நமக்கு எது பொருந்தாது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எதெல்லாம் நமக்கு பொருந்துன்ற ஒரு தெளிவு இல்லாதனால பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய சமூகத்தில் இருந்து தியானம் பண்ணி இதெல்லாம் செய்யாதனால எல்லா பிரச்சனையும் வருது. இந்த மாதிரி விஷயங்களை விடாபடியாக நீ பேசுகிறான்னு தெரியுமா? இவங்களெலாம் பிரச்சனை என்னென்னா, அவங்க வசனத்தை இந்த பாயிண்டில் தியானம் பண்ணுறதே கிடையாது, யாரையாவது சொல்கிறத கேட்டுட்டு வந்து வாந்தி எடுக்கிறது. ஒரு விஷயம் எல்லாருமே இப்போ பிரசங்க பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு அன்னகர்களை பற்றி அவர் சொல்லுவார் 3 விஷயங்கள். தாயின் வயிற்றிலிருந்தே அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, அப்புறம் அன்னகர்களாய் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. 3 விஷயம் சொல்லுவார். அதே போல் அப்போஸ்தலரில் வாசிக்கும் பொழுது கந்தாகிய மந்திரின்னு ஒரு மந்திரி வாசிப்போம், அதில் ஆங்கிலத்தில் யூனுக் அப்படின்ற வார்த்தை இருக்கும், அதுலேயும் அன்னகர் தான் அது சரியான மொழிபெயர்த்திருக்காங்க. அதை நிறைய பேர் பிரசங்க வைக்கும்போது பார்த்துருப்பீங்க. இந்த கந்தாகி பாருங்கள், கந்தாகிய மந்திரி வந்து அவர் எத்தியோப்பியா மந்திரி, அவர் ஒரு அன்னகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கிற அந்த விஷயத்த சொல்லுவாங்க பாருங்கள், இந்த கையை தட்டிக்கிட்டு ரோட்டில் இருந்துட்டு ஜனங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவங்களாம் அந்த மாதிரி இருந்தவர் தான் மந்திரியாக இருந்தாங்க, ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அது இல்லை, அன்னகர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆண்கள். இயேசு சொல்லும்போது சரி, இந்த கந்தாகிய மந்திரியும் சரி, அந்த இயேசு சொல்லும் 3 விஷயம் சொல்லுவார். தாயின் வயிற்றிலிருந்தே அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, அதாவது ஆண்கள். அன்னகர் அப்படின்னா இம்பார்ட்டன்ட், எப்படி வந்து பெண்களை மலடி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அதே போல் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை தான் அந்த அன்னகர். தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்தே அன்னகர்களால் ஆள உண்டு. அதே போல் மனுஷர்களால் யார் அப்படி ஆக்குனாங்களா, ஹிஸ்ட்ரியில் அப்படி ஆக்குனாங்களான்னா ஆக்குனாங்க. யார் ஆக்குவாங்க அப்படின்னா இந்த மந்திரி இருக்கிறா இருப்பாங்க, அதாவது ராஜாவுக்கு அடுத்தபடியாக சில பேர் தேர்ந்தெடுப்பாங்க, எலைட் குரூப் அப்படின்வாங்க. எலைட் ஆலோசனை சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அடுத்த ராஜாவுக்கு அடுத்தபடி அவர் தான் இருப்பார். அவர் எங்கே வேணால் போவார், எல்லா இடத்துக்கும் அவர் எக்ஸஸ் உண்டு. அப்போ அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அந்த வயசு, இப்போ தானியெல்லாம் அந்த மாதிரி தான் இந்த எலைட் குரூப்பில். அப்போ நல்ல வயசு இருக்கிறவங்க, நல்ல ஞானமாக இருக்கிறவங்க, நல்ல அழகாக இருக்கும், எல்லாத்தையும் சூப்பராக இருக்கிறவங்க தெரிந்தெடுத்து அப்படி தான் வச்சு எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறனால எங்கடா ராணி இவர் பின்னாடி போயிடுவாங்களோ அப்படின்னு எல்லா ஊர்லேயுமே அந்த ராஜாக்கு அடுத்தபடியாக தேர்ந்தெடுக்கிற அந்த ஆண்களுக்கு அவங்களாவே ஆக்கிடுவாங்க. அதாவது அவங்களாம் என்ன பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாத மாதிரி அவங்க தான் அன்னகர்களாக ஆக்கப்பட்டவர்கள். 3வது பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தங்களை அன்னகர்களாக ஆக்கி கொண்டவர்கள். பரலோக ராஜ்யம் எனக்கு போதும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணாமையே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். இதுதான் அந்த 3 குரூப். அதே போல் அந்த கந்தாகிய மந்திரி இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரியில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி இங்கே ஆணுமென் இல்லாமல் பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் மந்திரியாக போட்டாங்கன்னா அப்படி எங்கேயுமே ஹிஸ்ட்ரியில் இல்லை. அப்போது இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க? தியானம் இல்லை, அவங்க தியானம் பண்ணலை. எவனோ ஃபாரினில் ஒருத்தன் பேசியிருக்கிறான், அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அப்படியே வாந்தி எடுக்கிறார். ஒரு பெரிய ஊழியக்காரர் பேசுனாருங்க, அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து வாந்தி பண்ண. அப்போ பிரச்சனை எங்கன்னா அவர் சொன்னது சரியா என்னன்னு இவங்க என்ன அப்போது ஆவியானவர் அப்போ விட்டுறாரா அவங்கள? இல்லை, இவங்க அவர் சொன்னது சரியான்னு உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணால் நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நல்லா சூப்பராக பேசுங்க, புது விளக்கமாக இருக்குங்க. ஸோ அதே பிரச்சனை தான் எல்லா காரியத்திலும் மற்றவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே மறுவி பேசுகிறதுனால தான் சில உபதேசங்கள் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். ஓகே, தசம பாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது தசம பாகம்னா என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தசம பாகம் ஒரு பாகம் 10ல்
1, 10ல் 1, 10 ரூபா அப்படின்னா 1 ரூபா. ஸோ 10ல் ஒரு பாகம் அது யாருக்கு? கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். அதை தேவன் தான் ஏற்படுத்துகிறார். ஸோ தசம பாகம் தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் அப்படின்ற கேள்விக்கு ஒரு வரியில் ஆன்சர் பண்ணணுன்னா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நீங்கள்? சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கேள்விப்பட்டு படிச்சிருப்போம். தசம பாகத்தை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு வரியில் பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு. நல்ல ஆன்சர். வேற ஏதாவது ஆன்சர் சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சபையானது விதைகளுக்கும் இலைகளுக்கும் கொடுக்கறதுக்கு அந்த காசு பயன்படுத்துங்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குதா? சந்திக்கப்படணும். ஓகே. ஸோ உண்மைதான், எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ என்னோட ஒரு வரி பதில் என்ன அப்படின்னா, யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தசமபாகத்துக்கு எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் சொல்கிற ஆன்சர் எல்லாமே வந்துடும். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், லேவியர்களுக்கு நான் தசமபாகத்தை சம்பளமாக கொடுத்தேன் அப்படின்வார். அதை தான் இன்றைக்கி சில பேர் பேசுவாங்க பாருங்கள், அது வந்து அந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு அது சம்பளம், நீ என்ன பண்ணக்கூடாது, அதை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது, அதை கொண்டு போய் நீ உனக்கு செலவு பண்ண கூடாது, அதை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட என்ன பண்ணிடணும், நீ கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிடணும், இப்போ நீ அதை எடுத்துக்கக்கூடாது, அதில் ஒரு ரூபா கூட நீ ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது, நீ எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், அது வேலைகளுக்கு வேறு எதாவது கொடுக்கலாம். ஆனால் அந்த தசமபாக ஷேர் அப்படிங்கிறது யாருக்கு தான்? லேவியனுக்கு உண்டான சம்பளம் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா. ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இதுதான் தேவன் சொன்னது தான். அது வந்து நம்ம வந்து எதில் வாசிக்கிறோன்னா, என்னாகமம் 19:21 வாசிக்கிறோம். என்னாகமம் 19:21. இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இப்போ தேவனே சொல்கிறார், அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், சுதந்திரமாக கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஸோ ஏன் வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு? நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம், யாக்கோபுடைய 12 கோத்திரம், அவங்க எகிப்திலேருந்து போய் கானானில் சேராங்க. கானானில் சேரும்பொழுது ஆண்டவர் எல்லாருக்கும் நிலத்தை பங்கிட்டு கொடுக்குறார், எல்லா கோத்திரத்தாருக்கும். ஆனால் லேவி புத்திரருக்கு ஆண்டவர் நிலங்கள் ஒன்றுமே தரல. அப்போ அவங்களுக்கு சொல்லிட்டாரு, நான் தான் உன்னோட பங்கு, அதனால் தேசத்தில் எதுவும் அவங்களுக்கு நிலங்கள் தரல. ஆனால் இப்போது இவங்களுக்கு பங்கு இல்லைன்னா அப்புறம் இவங்க எப்படி சாப்பிடுவாங்க? எல்லாருக்கும் லேண்ட் விவசாயம் கொடுத்தாச்சு, அவங்கவுங்க விவசாயம் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ இவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அப்படிங்கிறப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், அதுதான் அந்த தசம பாகம்லாம் கொண்டு வாங்க, அதை இவங்களுக்கு சம்பளமாக கொடுத்தேன். இதோட மட்டும் ஆண்டவரை முடிச்சரில்ல, ஒரு சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது உபாகமம் 14ஆம் அதிகாரம் ஒரு சில வசனம் மட்டும் சொல்கிறேன், எழுதிக்கோங்க, எழுதிட்டு வீட்டில் போய் படிங்க. நம்ம ஒரு சிலர் மட்டும் வாசிக்கலாம். உபாகமம் 14:22 29, உபாகமம் 16, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன். அப்புறம் உபாகமம் 16:9 14. ஓகே, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இப்போ இதை ஒன்று மட்டும் வாசிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழிப்பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம் நீ அதை கொண்டு போகக்கூடாதிருக்குமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. லேவியனுக்கு உன்னோடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே
அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். போதும். ஸோ இந்த உபாகமத்தில் நிறைய என்ன அதிகாரத்தில் நான் இருக்கு, நான் டெக்ஸ்ட் அப்புறம் அனுப்புகிறேன். இந்த வசனத்தில் வாசித்த வசனங்களில் ஆண்டவர் வந்து தசமபாகத்தை குறித்து தான் சொல்கிறார். தசமபாகம் குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நீ தசமபாகத்தை நீ வந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து செலுத்துகிறப்போ நீ தூரமாக இருந்துச்சுன்னா, உன் வீடு ரொம்ப தூரமாக இருந்தால் நீ ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிடு, இங்கே விற்றுட்டு காசு ஆக்கிட்டு அங்கே போய் காசை கொடுத்துட்டு வந்துடும் சொல்ல. ஈஸி தானே. இப்போ தசமமாக கொடுக்கணும், இங்கே இருக்க ஆடு மாடு எல்லாம் இருக்குது, சாப்பாடு தானியம் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது கஷ்டம். அப்போ எல்லாத்தையும் விற்றுட்டு காசு ஆகிட்டு அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடணும். ஈஸி தானே கொடுத்துட்டு வந்துடுறது. அவர் அப்படி சொல்ல, அங்கே போய் இந்த காசுக்கு என்னென்னலாம் இங்கே வித்தியோ அந்த மாதிரி அங்கே போய் இஷ்டப்படி வாங்கிக்க. ஆண்டவரில் போய் நம்ம இஷ்டப்படி வாங்கிக்க. அவருடைய நோக்கம் வந்து இந்த 10ங்கிறதுலையோ 9ங்கிறதுலையோ அதிலெல்லாம் இல்லவே இல்லை. காசு அவரும் என்ன பண்ண போகிறார். அப்போ எதுக்காக சொல்கிறவர் சில விஷயத்த அவருடைய இருதயத்தில் இருக்கிற இந்த அது புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு புரியும். அங்கே இஷ்டப்படி வாங்கிக்கப்பா, வாங்கிட்டு லேவன் மட்டும் சாப்பிட்றான் கீழே கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்ல. அவர் சொல்கிறாரு, நீயும் உன் குடும்பத்தாரும் லேவியனும் பூசித்து சந்தோஷமாக இருப்பீர்களாக. இப்போ எல்லாரும் சொல்லுவோம் அவங்களுக்கு சம்பளம் ரைட்டு. அப்போ சம்பளம்னா கொடுத்துட்டுலாம் வரணும், இனியும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுன்னா அப்புறம் எப்படி போய் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, தசமாதிரி நீ 1 ரூபா கூட எடுத்துக்க கூடாது, அடுத்துனா சாபம் வந்துடும். அங்கே அப்படியே ஆண்டவர் சொன்னார், தசமபாகத்தை எடுத்துகிட்டு போய் அதை நீயும் அப்போது இவ்வளோ கொடுக்கலான்னா அடிச்சுடும் அப்படி அதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன இல்லை. எப்பா லேவியனுக்கு நான் ஒன்றுமே கொடுக்கல, அவன் எப்படி சாப்பிடுவான். அடுத்த 2 வசனம் வாசிங்கன்னா அதில் சொல்கிறார், ஒரு 3வது வருஷமும் நீ தசமபாகத்தை வீட்டு வாசலில் வச்சிரு. கடைசி 2 வசனம் சொல்கிறார், வீட்டு வாசலில் வச்சிரு. அதை உன் வாசலில் இருக்கிற லேவியனும் அப்புறம் அவுட்டரில் பரதேசியும் திக்கற்றவர்களும் விதவைகளும். இந்த 3 வார்த்தை பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகள் நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணிட்டே வர்றார். அவங்கள மறந்துடாத, லேவியனை மறந்துடாத, திக்கற்றவர்களை மறந்துடாத. ஏன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க. ஆண்டவருடைய அவங்களுக்கு மேலே இருந்த கரிசனை லேவியர்கள் மேலேயும் அவங்க மேலே மாத்திரம் இல்லை, பரதேசின்னு யார், வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க, அப்படி வந்தவங்க எல்லோரும் ஆண்டவர் உண்டாங்கன்னா தானே. அகதிகளாக இருந்தவங்க, இவங்க சண்டை போட்டப்போ ஒரு சிலர் வந்து நாங்கள் அடிமையில் வந்துடுறோம் அப்படின்னு வந்தவங்க, அப்படி இருந்தவங்க அவங்களாம் பரதேசிகளாக இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த இறக்கமாக இருந்து சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க மேலே கரிசனையாக இருக்கிறார் அப்படின்னா, நீ வந்து வயலில் போய் அறுத்துட்டு நெல் எடுத்துகிட்டு வரப்போ வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு மூட்டை மறந்து வச்சுட்டோமே அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா திரும்ப போவாத. நம்மளாம் சொன்ன போய் முதல்ல எடுத்துகிட்டு வந்துடு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, வேண்டாம்ப்பா நீ போவாதப்பா, அந்த ஒரு மூட்டைக்காக போவாத. அதை யார், பரதேசிகளும் திக்கற்றல் அனாதைகள் எடுத்துக்கட்டும். நீ ஆமாம் சிந்தனை அப்படி ஒட்ட அறுக்காதங்கிறார் எடுக்கிறாப்போ. நீ இந்த பூ அத்திப்பழம் இதெல்லாம் இது பண்ணும்பொழுது மரத்தை உழுக்கிறப்போ ரொம்ப ஒட்ட உழிக்கிறாது, லைட்டாக உழுக்கி எடுத்துக்க, கொஞ்சம் விட்டுரு, பரதேசிகளும் திக்கற்றவர்களும் அனாதைகளும் சாப்பிட்டோம். நிறைய இடத்துல சொல்கிறார். அப்போது தசமபாகத்தோட பிரதான நோக்கம் ஆண்டோட என்ன, எல்லாருமே சாப்பிடணும், யாரும் பட்டினி எடுக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா திருப்தியாக என்ன பண்ணணும் சாப்பிடணும். அந்த கடைசி வசனம் சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த திக்கற்றவர்கள் அனாதைகளும் சாப்பிட்டு திருப்தியாகி இருங்க, அப்பொழுது நான் ஒன்றும் கேள்வி செய்த என்ன பண்ணேன், ஆசீர்வதிப்பேன். அப்போது இந்த தசமபாகம் தேவன் ஏற்படுத்துறது காரணம் எல்லாருமே சாப்பிடணும், பட்டினியாக யாரும் இருக்கக்கூடாது. அப்போ இவங்களுக்குலாம் ஒன்றுமே தரல, அப்போ லேவியனுக்கு சுதந்திரமே தரல. சரி அப்போ இதை சம்பளமாக வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அஃபிஷியலாக என்ன பண்ணுறார் சொல்கிறார். அதே நேரத்தில் இவங்களையும் அதில் என்ன பண்ணுறாரு, ஆட் பண்ணுறார். இவங்களையும் மறந்துடாது, திக்கற்றவர்களை மறந்துடாது, அனாதைகளை மறந்துடாது, இவங்கெல்லாம் என்ன பண்ண நீங்கள் போஷிக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். தொடர்ந்து அநேக வசனங்கள் அவர் வந்து சொல்லிக்கொண்டே வர்றார். ஆனால் இன்றைக்கி அது என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது அது எங்களுக்கு சம்பளம் அப்படின்றத மாத்திரம் பிரதானப்படுத்தினதுனால இவங்க தசமபாகத்தில் வாங்கி இவங்க சுகபோகமாக வாழ்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு, கர்த்தருக்கு நான் உண்மையாக இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், நீ உண்மையாரு, நீ உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழிய இவங்க சபையில் இருக்கிற ஏழை மக்களோடு அதை ஷேர் பண்ணுறதே இல்லை.
சபை மக்களும் எப்படி எப்படி ஆயிட்டாங்கன்னா, அந்த தசம பாகம் கொடுக்கணுன்றனால கட்டாயம் கொடுத்து ஆசீர்வதிப்பான். அவன் காணிக்கைப்பட்டியில் காணிக்கையை போட்டுட்டு சபையில் நிற்கிறான். பக்கத்திலேயே ஒரு கஷ்டப்படுறவங்க, உணவு கஷ்டப்படுறவங்க, சாப்பாடு கஷ்டப்படுன்னு பக்கத்தில் நிற்கிறான். ஆனால் இவன் சந்தோஷமாக ஆண்டவர் ஆராதிச்சுட்டு பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு, கர்த்தருக்கு நான் உண்மையாக இருந்தேன், அவரை நாசிச்சார், நீ உண்மையில் அவரை நாசிப்பான்னு டாட்டா பைபன்னு போயிடுறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தேவன் அதுக்காக அதை என்ன பண்ணல, ஏற்படுத்தலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி இப்போ பிரச்சனை என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ நல்லதுக்கு எதுக்கு ஏற்படுத்தினான்றது அது ஒன்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் நம்ம இருக்கணுமா அப்படின்னா, நமக்கு மாதிரி இயேசு கிறிஸ்துல தான் நம்ம ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் ஊழியக்கார் இல்லை, எல்லாருக்கும் ஹெட்டும் அவர் தான், சீஃபும் அவர் தான், ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி பண்ணது அவர் தான், நமக்கு எல்லாருக்குமே மாதிரி அவர் தான். இந்த நன்மை செய்து பாடானுக்குன்னு வசனம் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அவர் மாதிரியை காண்பித்து விட்டு போனார். அவர் நமக்கு மாதிரியாக வாழ்ந்தார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி உண்மையாக இருக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எல்லாவற்றிற்கும் அவர் போதிச்சபடி வாழ்ந்தார். அப்போ அவர் தான் முதல் மாதிரி. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்துக்கு வந்த பொழுது அவர் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வரல, காணிக்கையில் தான் அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். நம்ம லூக்காவில் வாசிக்கும் பொழுது தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரும் ஊழியங்களுக்காக பண உதவி செய்கிற அது ஒரு கொச்சையெல்லாம் படுத்தலை, அது ஒரு ஊழியமே சொல்கிறார். தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர்கள் அப்படி தான் அங்கே வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கை கொடுத்து அதில் தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் எங்கேயா தசம் கேட்டு வாங்கினாரா? அவருக்கு தேவை இருந்துச்சு தானே. எவ்வளவோ கிறிஸ்து கொடுக்கறத பற்றி பேசியிருக்கிறார். தசமாக கொடுக்கறத பற்றியோ இல்லை எனக்கு வேணும் உதவி வாங்கினாரா? வாங்கலை. சரி, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்தவர்களும் எப்படி தான் இருக்கிறாங்க, கொடுக்கறத பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆனால் தசமாகன்ற பேசணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவர் என்ன பண்ணவே இல்லை, அவங்க பேசவே இல்லை. ஆனால் கொடுக்குறத பற்றி அவங்க நிறையா பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இது தேவை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தேவை, பசிக்கு சாப்பாடு தேவை, உணவு தேவை, நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், காசு கொடுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கவே இல்லை. எத்தனை முறை கேட்டார் அப்படி இயேசு? நான் பிதாவுக்கு ஊழியம் செய்கிறேன், என் கூட 12 பேர் இருக்கிறாங்க சீஷர்கள், பாருங்கள், இவங்களுக்குலாம் நான் போஷிக்கணும், எங்களுக்கு தேவைகள் இருக்கிறது, பிரயாணம் போகிறோம், கப்பல் போட்டில் டிக்கெட் வாங்கணும், காசு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு 12 பேர் இருக்கிறாங்க பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம், காசு ஒன்று ஒரு தடவை கூட கேட்கல. ஆனால் அதிசயம் அற்புதம் ஆண்டவங்கள போதிச்சிட்டார். அவருடைய அடிச்சுவடுகள் இவங்க வந்தனால தான். ஸோ ஏசு இந்த நாட்கள் ஓகே, இவங்க இருந்த நாட்களில் குறைவு ஏற்பட்ட பொழுதும் இவங்க என்ன பண்ணலன்னா தங்களுடைய தேவைகளுக்காக கேட்டாங்களே. எங்கேயாவது வாசிக்கிறோமா, எனக்கு இந்த மாதிரி பிரயாணம் போன டிக்கெட்டு காசு கொடுங்கன்னு கேட்டாரா? இல்லையே. எனக்கு போல தேவை இருக்குங்க காசு வேண்டியதே இல்லையே. அவங்க கேட்டதெல்லாம் ஒன்று தான். ஆனால் ஒரே ஒரு காரியத்துக்கு அவங்க பணம் கேட்டு வாங்கினாங்க. புதிய ஏற்பாடு சேவையில் ஒரு தேவை எதுக்குன்னா பரிசுத்தவான்களின் குறைச்சலை நீக்கம் படிக்கும். அதே போல் விதவைகளுக்கும் இவங்களுக்கெல்லாம் தர்ம பணம் தான் கேட்டு வாங்கினாங்க. எப்பா நீ வைப்பா, நீ ஒருத்தர் போல் சொல்கிறாரு, நீங்கள் அந்த காணிக்கையெல்லாம் சேர்த்து வைங்க, தர்ம பணத்தை நான் வரும்பொழுது வாங்கிக்கிறேன். இவர் வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல தேவைகள் கொடுக்குறாரு. அதுக்கு மட்டும்தான் அவங்க கேட்டு வாங்கினாங்களே ஒழிய தங்களுடைய தேவைகளுக்காக அவங்க காணிக்க கூட கேட்கல. நம்ம ஆண்டவரை போஷிப்பார், ஆண்டவர் தானே ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க குறைவு இருந்த பொழுதும், குறைவு இருந்துச்சு பவுல் எதிராக இல்லையா, பசியிலும் பட்டினியிலும் நிர்வாணத்திலும் எவ்வளோ நேரம் நாங்கள் பிரச்சனை போணுச்சு. ஒரு இடத்துல இன்னும் ரொம்ப க்ளோஸாக எழுதுறாரு, பிலிப்பியருக்கு நினைக்கிறேன். பிலிப்பியர் எழுதும் பொழுது இது போல் இந்த கஷ்டத்தை நேரத்தில் நீங்கள் மட்டும்தான் உதவி செஞ்சீங்க, அவங்கள பாராட்டுறாரு. அப்படி யார்ட்டையுமே அவர் கேட்கல. அப்போ குறைவு இருந்திருக்கு, குறைவு இருந்தாலும் மற்றவங்களை குறை சொல்லாமல் ஆனால் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. குறைவு இருந்தால் நீங்கள் மட்டும்தான் என்னை விசாரிச்சிங்க, வேறு யாருமே என்ன பண்ணல, கொடுக்கல. அவ்வளோ குறைவு இருந்த பொழுதும் அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் சபையில் கலெக்ட் பண்ணி எல்லாம் அனுப்புங்க அப்படி ஒரு எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்காம போயிடுவாங்க? நிச்சயமாக கொடுப்பாங்க அவங்க கேட்டால். ஆனால் அப்படி வாழலை. அப்போ தேவைகளுக்காகவே இப்படி வாழ்ந்த ஒரு ஆதிகால திருச்சபையில் இருந்த நாட்கள் இன்றைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தசமாக உள்ளே வந்து இன்றைக்கி அது ரொம்ப பரவலாக எல்லாருமே அதை பேசுகிறது பார்க்குறோம். ஆமாம், ரொம்ப அது கண்டிப்பாக கொடுக்கணும், அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அது என்ன ஆகிட்டாங்கன்னா இன்னுமே கர்த்தர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கொடுக்காத வாங்கிக்கிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு இல்லை. நம்மளாம் இல்லை சபிச்சிடுவார் கர்த்தருக்கு காசு தரல அப்படின்னா என்ன, அது மல்கியால் வாசல் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவனே சபிச்சிடுவார், கொடுக்கலன்னா சபிச்சிடுவார், கொடுத்த ஆசீர்வாதம் கொடுக்கலன்னா சாபம் வந்துடும். இப்போது பேரண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, இப்போ மூணு பேர் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க நிறைய விஷயம்லாம் சொல்கிறத கேட்கணும், எதாவது செய்யணும்னு எதிர்பார்ப்போம் தான். அது எதிர்பார்க்குற செய்யலைன்னா சபிச்சிடுவோமா? சபிக்கிறீங்களா?
சிச்சைப்படுத்துவோம், திட்டுவோம், அடிப்போம். அது நிர்பல் வாசிக்கிறோம். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ, தகப்பன் அன்பு கூறுகிறவனை சிச்சிப்பார்ன்றது. அது சிச்சிக்கிறது வேற. ஆனால் ஏங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்றப்போ என்னதான் அவங்க நம்ம சொல்கிறத கேட்கலன்னாலும் சபிக்கிறதுக்கு நமக்கு மனசே வராது. அவ்வளோ நல்லவங்க நம்ம, அவர் அவ்வளோ மோசமானவராக கடவுளை. நாம் தான் பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஓகே சிம்பிளாக சொல்லிடுறேன். நிறைய விஷயம் தசமம் பெரிய டாபிக் தான், நிறைய ஆங்கிளில் பார்க்கும் பொழுது நிறைய இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர்களுக்கு கொடுத்தது நியாயப்பிரமாணம். என்ன பிரமாணம்? பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் கிருபையின் பிரமாணம். இன்னும் அது உண்டு தான், கிருபையின் பிரமாணம். இன்னும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சுவாதீன பிரமாணம். யாக்கோபில் வாசிக்கிறோம் சுவாதீன பிரமாணம். நியாயப்பிரமாணம்னா என்ன? சுவாதீன பிரமாணம். நியாயப்பிரமாணம் அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார். எவ்வளோ கொடுக்கணும், என்னைக்கு சர்ச்சுக்கு வரணும், யார் யாரெல்லாம் வரணும். சில சர்ச்சுக்கெல்லாம் ஆண்கள் மட்டும் வரணும், எந்தெந்த நாளில் கூடணும், ஆசானியை என்னென்ன பண்ணணும், அவனை எப்படி சுத்திகரிக்கணும், என்ன ட்ரெஸ்ஸு பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லுமே நியாயப்பிரமாணத்தில் வந்தோம். தசமாங்க 10 ஒன்று கொடுக்கணும், இப்படி அப்படி இப்படின்னு எல்லா விஷயமும் டீட்டெயில்டாக அவங்களுக்கு நியாயம். அதை மீறக்கூடாது. அந்த நியாயப்பிரமாணத்தை மீறிட்டீங்க அப்படின்னா செஞ்ச சாபம். அது தசமபாகமாக இருந்தாலும் சரி, விருத்த சேதனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்டிகை கொண்டாடாமல் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார் 7 வருஷம் கணக்கு. 7 வருஷமாக கணக்கு பண்ணுவாங்க. அந்த 7 வருஷத்தில் 6வது வருஷம் என்ன பண்ணணும், அவங்க விதைக்கணும். 7வது வருஷம் பூமிக்கு ரெஸ்ட்டு. ஸோ 6வது வருஷம் சொல்லி நீ 6வது வருஷம் விதைக்கிறப்போ நான் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா உனக்கு தருவேன். 6வது வருஷம் பலனும் வரும், 7வது வருஷம் பலனும் வரும், 8வது வருஷம் பலனும் வரும். ஸோ இப்போ 6 அவங்க 7க்கு அப்புறம் தான் விதைச்சி அந்த 8 முடிவில் தான் வரும். அதுக்கு உண்டான வெளிச்சம் நான் இப்பயே கொடுத்துருவேன், பூமிக்கு ரெஸ்ட் விடுனார். நிறைய நேரத்தில் அவங்க கேட்கவே இல்லை, இஷ்டத்துக்கு போடி ஆடுறான்னு அவங்க கணக்கு பண்ணி ஒரு 49 வருஷம், 7 வருஷமாக 49 வருஷம் அவங்க பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறாங்க பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 49 வருஷம் கணக்கு பண்ணி. அப்போ எல்லாத்தோட லிங்க் பண்ணி பார்க்குறப்போ ரெஸ்ட்டே விடாமல் மீறும் பொழுது சாபம் உபாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா முதல் 16 வசனம், இவைகளை எல்லாம் நீர் கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த ஒரு மீதி பாதி இதெல்லாம் நீ செய்யலை அப்படின்னா உனக்கு எல்லாம் சாபம் வரும் லிஸ்ட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், அந்த முதல் பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கத்திர ஆசை பாரு மாபிசுர தொட்டியும் இதாவதா அதாவது ஆச்சா அப்படின்னு 16 சொல்லிடும். அதுக்கு 16 வசனம் தான். அதுக்கப்புறம் 30 வசனம் கிட்ட என்ன இருக்குது, சாமம் இருக்குது. அது அப்படியே வாசிக்கதே கிடையாது. நம்ம எதுக்கு அங்கே சைட்டு போவானே, நம்ம உற்சாகத்துக்கு தானே சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் அப்படி எடுத்து பாதி பிக் பண்ணி இல்லை, அது நியாயப்பிரமாணம் அப்படி தான். செஞ்சியா ஆச்சாதான், செய்யலையா அவ்வளோதான், அடி யாராக தான் அடி தூக்கி உபத்திரவத்தில் போடுறாரு. அவன் கத்துறாங்க முதல்ல, ஆண்டவரே எங்களை கெட்டவன்ட்ட ஒப்பு கொடுங்க, இவ்வளோ கெட்டவன்ட்ட கொடுக்காதீங்க. பாபிலோன் போகிறப்ப ஜனங்க சொல்லுவாங்க, அசிரியா நினைக்கிறேன், அசிரியா வரும் பொழுது ஆண்டவரே எங்களை கெட்டவங்களை வச்சு அடிக்கிறது ஓகே, அவங்கள்ட்ட போய் நாங்கள் போய் அடி வாங்குறது, நாங்களாம் யார், அது ஆண்டவருடைய பிள்ளைங்களாச்சு, அவன்கிட்ட தான் நீ வாங்கணும் போ அப்படின்னு. ஸோ அப்போ அவன் கேட்கலன்னா சாபம் வந்தது, அவங்களோட வாழ்க்கையில் வந்தது. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அவங்களுக்கு வறட்சி வந்தது, பஞ்சம் வந்தது. அதான் நான் நியாயாதிபதிகள்லேருந்தே வாசிக்கிறோம். ரூத்தோட நாட்கள் பஞ்சம் வந்தனால தான் அவங்க மோவாக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா வாசிக்கும் கீழ்ப்படியும். அதே போல் கீழ்ப்படிந்த பொழுது செல்வ செழிப்பு அவங்களுக்கு நல்ல வளர்ந்தது. இது அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாமே ஆண்டு தெளிவாக சொல்லுவார். எத்தனை பண்டிகை என்னைக்கு யார் எவ்ரிதிங் வந்துடும். பஸ்கா எப்படி கொண்டாடணும், எப்படி ஆட வெட்டணும், என்ன ஏது எத்தனை பேர் யார் சாப்பிட்ணும் எல்லாமே நியாயப்பிரமாணம் ஆண்டு ஃபுல்லாக கொடுத்தார். சுவாதீன பிரமாணத்தில் புதிய ஏற்பாடில் நம்ம என்னைக்கு ஆராதனை செய்யணும்னு ரூல்ஸ் கொடுத்தாங்களா ஆண்டவர்? ஏசப்பா கொடுத்தாரு. எத்தனை நாளுக்கு ஒன்றும் எப்போ உன் விருப்பம் என்னைக்கு வேணும் கூடிக்கோ. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம், என்னைக்கு லீவ் விட்டாலும் கன்வென்ஷன் வைக்கிறோம், மீட்டிங் வைக்கிறோம், கூடுறோம். ஏன்னா சுவாதீன பிரமாணம் உனக்கு என்னைக்கு தோணுதோ செஞ்சுக்கப்போ. ஆமாம், எத்தனை பேர் இங்கே எல்லாருமே கூடணுமா, ஆண்கள் மட்டும் வரணுமா, உன் இஷ்டம். நீ ஆண்கள் மீட்டிங் வச்சாலும் சரி, பெண்கள் மீட்டிங் வச்சாலும் சரி, உன் விருப்பம். எத்தனை தடவை கூடுறது, பந்தி எத்தனை வச்சுக்கணும், அதுவும் இஷ்டம். அவங்க தினந்தோறும் அவங்க ஆசரிச்சாங்க, நினைவுக்கு வந்தாங்க கர்த்தருடைய மரணத்தை. சுவாதீன பிரமாணம் எவ்வளோ கொடுக்கணும், சுவாதீன பிரமாணம் அதுவும் விருப்பம். ஆனால் தான் நிருபங்களை வாசிக்கும் பொழுது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாலும் அல்ல, அவன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும். ஸோ விசனமாக கொடுக்கக்கூடாது, கட்டாயத்தினாலையும் கொடுக்கக்கூடாது, தன் மனதில் நியமித்தபடியே. புதிய ஏற்பாடில்
அதுதான் சுயாதீன பிரமாணம். அப்படின்னா நான் எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறேன்னு அதுதான். ஆனால் தசமபாகம் அப்படின்றது ஆண்டவரை நிர்ணயம் பண்ணுறது. இப்போ தசமபாகம் நான் போதிச்சு அப்படின்னா 10ன்னு நான் நிர்ணயம் பண்ணுறேன். அப்படி செய்யக்கூடாது. புதிய ஏற்பாடில் ஒவ்வொருத்தரும் தங்கள் மனசில் நிர்ணயம் பண்ண, அது மாறுபாடு 5 6% அது அவங்களுடைய விருப்பம், ஒத்து கொடுக்கலாம். ஆமாம். ஸோ அவங்க சுயாதீன பிரமாணம். ஸோ புதிய ஏற்பாடில் எல்லா காரியங்களுக்கும் பார்க்கும் பொழுது சுயாதீன பிரமாணம். அப்போ நம்ம கொடுக்கறதுல எதுவாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா செய்கிறதா இருந்தாலும் சரி, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ ஒரு பிள்ளையாக, எப்படி ஒரு அப்பா வந்து ஒரு அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க சின்னதாக எதாவது செஞ்சாலுமே பெரிய சந்தோஷம் தான் அவங்களுக்கு. எதிர்பார்க்குற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறது, அன்பு ஒழுங்கு இல்லாத பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சது தான் ஆகணும், ஆச்சா அப்படி கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே பிள்ளைகளை நேசிக்கிறவங்க வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ எனக்கு செய்யணும், இவ்வளோக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும், இவ்வளோக்கு செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்க அவங்க விரும்புகிறதே அவங்களாம் சந்தோஷமாக ஒரு சின்னதாக செஞ்சாலுமே பெற்று அவர் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஏன்னா காசு முக்கியம் இல்லை, நீ ஏதோ செஞ்சால் முக்கியம் இல்லை, நீ அன்புனால என்ன செய்யுதோ அதுதான், அது உன் விருப்பம், அது நீ செய்யணும். ஸோ அதே தான் புதிய ஏற்பாடு. அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது நீ விரும்பி என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே, நீ 5 ரூபா கொடுத்தாலும் ஓகே, 10 ரூபா கொடுத்தாலும் சொத்தை விற்று கொடுத்தாலும் எனக்கு ஓகே, அது நீ ஓ விருப்பம். அப்படி செய்யும் பொழுது தான் விசனமும் இருக்காது, கட்டாயமும் இருக்காது. ஏன்னா நம்மளாவும் டிசைட் பண்ணுறோன்னா சந்தோஷமாக கொடுப்போம், உற்சாகம் வரும். அதே போல் கட்டாயமாகவும் இருக்காது. இப்போ நான் நினச்சேன்னா ஒரு அமௌண்ட் கொடுப்பேன், அடுத்த மாதம் இவ்வளோ வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம், கம்மியாக கொடுப்பேன், சந்தோஷமாக தான் கொடுப்பேன். அதுவும் ஏன்னா எனக்கு விசனம் இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஆனால் தசமமாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் பாருங்களேன், தசமாக கொடுக்கணும்லாம் பாருங்களேன். ஒன்று விசனமாக கொடுப்பாங்க, ஐயோ போச்சு இவ்வளோ போதே, இஎம்ஐ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வீட்டு வாடகை இருக்குது, இவ்வளோ போதே அப்படின்னு நிறைய பேர் கொடுப்பாங்க. சில பேர் கட்டாயத்தின் பேரில் கொடுக்கலன்னா ஆண்டவர் கண்ணை குத்திடும்னு சொல்லிட்டாங்களே, அதுவும் இந்து சாமி பரவாயில்ல, சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு வாங்கி இது வரைக்கும் யாரு கண்ணையும் குத்துனதில்லை. நம்ம இருக்க கொஞ்சம் விவரம், அப்படி சொன்னால் வேலைக்காக தெரியும். இது ஒழுங்காக கொடுக்கல உங்கள் பணம்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிடும். அவன் யார் தான் ஆஸ்பத்திரிக்கு போகல இன்றைக்கி, மாஸ்டர் போனால் போச்சுடா, நம்ம தசமாக கொடுக்கறதுனால தான் ஆசீர்வாதம் போச்சு. அவர் சொல்லார், நான் உங்களை விட பல மடங்கு தசமாக கொடுக்குறேன். அவர் ஆஸ்பத்திரி போய்ட்டு தான் இருக்கிறார் ரெகுலராக. அப்போ இது போல் பயன்படுத்தி ஒன்று விசரமாக கொடுக்குறாங்க, இல்லை கட்டாயத்தின் பேரில் கொடுக்குறாங்க. ஏன் இது அவங்க நிர்ணயம் பண்ணுறதுனால தான். அப்போ புதிய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம் அல்ல சுயாதீன பிரமாணம். ஒரு சில வசனங்களை கூட்டிகிட்டு கூட ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிச்சுட்டு அதை மட்டும் பார்த்து நிறைய செய்யலாம். மத்தேயுல ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பாருங்க இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? தசமபாகம் எல்லாரும் கொடுக்கணும். மத்தேயு 23:23. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லியிருக்கிறாரு? இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாத இருக்கணும். ஆமாம், கரெக்டாக தானே சொல்கிறாரு. நீ நிறைய பேர் தான் சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? தசமபாகம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை முழுசாக நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ நமக்கு அதை எடுத்துக்கும் பொழுது நம்ம நியாயப்பிரமாணத்தை முழுசாக பின்பற்றணுமா? இயேசு அப்படி சொன்னாரானா இல்லை. அப்போ அதை வச்சு பார்க்குறப்போ அந்த இடத்துல சொல்கிறது பரிசேயர்களுக்கு தான், நமக்கு பொருந்தாது, கிறிஸ்தவர்களுக்கு அது பொருந்தாது. இன்னொரு சிலர் சொல்லும் பொழுது நம்ம இந்த காலத்தில் ஏன் வந்து மக்களை தசமாக கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து கொடுத்த ஆசீர்வாதம் கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருமே அப்படின்ற ஒரு அன்புனால் என்ன பண்ணுறோம், அவங்கள எப்படியாவது கட்டாயமாக கொடுக்க சொல்கிறோம். எங்களுக்காகலாம் இல்லை, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு என்ன செய்கிறோம், கொடுக்க. இன்னும் தசமாக இல்லைன்னு சொல்லிட்டா கம்மியாக கொடுத்துருவாங்க. இப்போயே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் பாஸ்டர் பேசிட்டுருக்குறாங்க, சொன்னதை தான் நான் சொல்கிறேன். இப்போயே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. தசமாக இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என்னங்க, ஒரு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டப்போ பேசும்போது தசம் பற்றி பேசினா சொன்னேன், புதிய உடன்படிக்கையில் இல்லை அப்படின்னு. அவர் அப்படியே ரொம்ப சோகமாயிட்டு எனக்கு இப்போயே கம்மியாக தான் கொடுக்குறாங்க, வாடகைலாம் கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறேன், இப்போ அதுவும் இல்லைன்ட்டா அப்புறம் அதுவும் இல்லாமல் போயிடுமே. அப்போ என்ன இருக்குது, உன் ஆண்டவர் போஷிக்கிறது. அப்போ இதுவாக விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறது. பொதுவாக இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன செய்கிறோம், நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேங்கன்னு இந்த சம்பளம் அவங்க ஊழியர்கள்லாம் அவளுக்கு பயங்கரமாக எப்போ தான் சண்டையாக போடுற கேலி பண்ணுறது பேசுகிறது. அப்போ என்ன ஆயிடுது, இவங்க தான் அவனுக்கு கொடுக்கணும், இவங்க கூட தசமத்தில் தான் நான் வாழ்கிறேன். இல்லை, நம்ம போஷிக்கிறது ஆண்டவர். அவருக்கு ஊழியம் செய்யும்போது அவர்களை போஷிக்க மாட்டாரா?
அப்போ அப்படி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும், அவங்க கொடுக்காம போயிடுவாங்க. இல்லை, ஆதிகால திருச்சபையில் தசமபாகம்னு ஒன்றும் போதிக்கல. அவங்க எப்படி கொடுத்தாங்க, கஷ்டத்தில் கொடுத்தாங்க, உதாரத்துவமாக கொடுத்தாங்க, கொடிய தரித்திரத்தில் கொடுத்தாங்க, தங்கள் சொத்துக்களையும் விற்று அவருடைய பார்த்து தான் கொடுத்தாங்க. ஏழ்மையில அவங்க என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. எப்படி கொடுக்க முடிஞ்சது? கொடுக்கறத பற்றி அவங்க போதிச்சிருந்தாங்க, கொடுக்கறத பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. ஆனால் கட்டாயமாக யார்ட்ட என்ன செய்யலை. அப்போ அவங்களா விருப்பப்பட்டு பரிசுத்தால் நிரப்பப்பட்டதுனால தரித்திரம், கொடிய தரித்திரம் இருந்தாலும் உதாரத்துவமாக இன்னொரு கஷ்டப்படுற சர்ச்சுக்கு என்ன பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. எப்படி உங்களால் செஞ்ச முடியுது? இன்னும் அப்போ சொல்ல வாசிக்கிறப்ப எல்லாத்தையும் சொத்தெல்லாம், இருந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துடல, ஆனால் எக்ஸஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறான்னு விற்கிறாங்க. ஏன் விற்கிறாங்க? அவங்க பரிசுத்தால் நிரப்பப்படும் பொழுது என்னுடைய சகோதரனுடைய எண்ணம் வருது. அப்போ நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா ட்ரெஸ் போடுறேன், அவன் அப்படி இல்லையே அப்படின்னு சொத்தை விற்று பேதுருடைய பாத்திலேருந்து வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள், அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை. வசனம் வாசிக்கணும், அங்கே வசனம் இருக்கு. அதுதான் புதிய ஏற்பாட்டில் அவங்க ஒரு குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்ந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. அப்போது தசமபாகம் இல்லாத டைமில் இன்னும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சந்தோஷமாக கொடுக்குறாங்க, எல்லாருமே திருப்தி அடைஞ்சாங்க, யாரும் பட்டினியாக இல்லை. விதவைகளுக்கு தர்ம பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் அப்போஸ்தலர் பவுல் ஊழியத்துக்கு வராரு. கலாத்தியர் சொல்லும்போது நான் போய் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் பார்த்தேன், தூண்களாக எண்ணப்பட்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பா இதெல்லாம் சரிப்பா, நாங்கள் யாருக்கு யூதர்களுக்கு விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு பேசுகிறோம், நீ விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கி பண்ணு, ஆனால் தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்களாம். பவுல் ஊழியத்துக்கு போகிறாரு, செய்கிறாரு. அப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் ஒன்னே ஒன்று தான் சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி சொல்கிறாங்க. வேற ஒரு பவுல் கூட சொல்லலை, மற்றெல்லாம் ஆண்டவர் சொல்லிடுவாருப்பா அப்படி. ஆனால் அது பவுல் சொல்கிறாரு பாருங்க, அப்படி செய்யும்படி அதுக்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். அப்போ பரிசுத்தாவினர் எப்போ நிரப்பப்பட்டாரோ அப்போ இவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? தரித்திரரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படி. அப்போ அந்த எண்ணம் யார் கொடுக்குறா? பரிசுத்தாவினர் கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு உபதேசத்தில் இந்த பண ஆசையினால் வாங்கி செய்கிற எல்லாருமே நீங்கள் பாருங்களேன், அவங்க கோடீஸ்வரராக இருக்கிறாரு, எவ்வளவோ 3 கார் 3 பேங்களாக இருக்காங்க. அவங்க சபையில் உணவு கஷ்டப்படுறவங்க கூட இருக்கிறாங்க, சாப்பாடு கூட 3 வேளை எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அது இவருக்கு ஷேர் பண்ணுறதே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு புடவை, மாதத்துக்கு ஒரு அரிசி பருப்பு அப்படின்னா அவர் சாப்பிடுவாரா? அப்படியே சொன்னார், உன்னை நேசிப்பது போல பிற என்ன நேசினார். சில பேர் தான் பண்ண, அவங்க திருப்தியாகிடுறாங்க. வருஷத்துக்கு 2 புடவை ஏற்றி கொடுத்துட்டு அப்புறம் அரிசி பருப்பு வாங்கி போட்டுக்கிட்டு அவ்வளோதான், வேறு வாங்கி தரதில்லை. நான் அப்படி சாப்பிடணும்னு யோசிக்கிறதே இல்லை. வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. சில அசிஸ்டன்ட் ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் புலம்பி தள்ளுவாங்க, ஒப்பே கொடுக்குறலாங்க அப்படி தெரியுது. ஆனால் அவங்கள ஊழியத்துக்கு வரும் பொழுது அப்படி சேரலை. ஸோ அது வேறு நோக்கத்தில் மாறிடுச்சு. புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசபாகம் இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே தசபாகம் இருக்குது. அதான் சொன்னேன், தசபாகம் பெரிய டாபிக், ஒரு மணி தனித்தனை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாரம் சீரீஸ் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ அது அப்புறம் தடியாக பார்க்கலாம். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சொல்ல தசபாகம் புதிய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் சுயாதீன பிரமாணம், நம்ம எவ்வளோ விரும்புகிறோமோ அதை எப்போ வேணால் கர்த்தருக்கு நம்ம எப்படி வேணால், அது ஊழியக்காரங்களுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கு வேணால் கொடுங்க. இவங்களுக்கு தான் கொடு, முதல்ல இவங்களுக்கு கொடு, ரெண்டாவது இவங்களுக்கு கூட அப்படி இல்லை. நீ யாருக்கு கொடுக்கணும், எப்போ போடுறியோ நீ கொடு. ஸோ அது கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஸோ அப்படி தான் இருந்தாங்க. ஸோ நாமளும் உற்சாகத்தோடு விசரமாக கட்டாயம் இல்லை, மனதில் நிர்ணயம் பண்ணி தாராளமாக கர்த்தருக்கு என்று கொடுப்போம். அவர் நம்மை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு இல்லை, அன்புனால நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். அவர் நம்மை ஆஸ்வதித்ததுனால, நம்ம பரிசுத்தால் நிரப்பப்பட்டதுனால பிறருக்கு நம்ம கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம், கண்களை மூடி கர்த்தருடைய பந்திக்கு நம் கடன் செல்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படி செய்கிறோம். இது ஒரு மத சடங்கு அல்ல. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் நினைவு கூறுவோம். நமக்காக நம்முடைய மீறுதலுக்கு நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவரே, எங்களுக்காக அடியில் பட்டீரே, எனக்காக காயப்பட்டீங்களா ஆண்டவரே, எங்களுக்காக காயப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் நினைவு கொடுக்கிறோம்.
எங்களுடைய பாவங்களை சுமந்தீர், எங்களுடைய சாபங்களை சுமந்தீர். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவே நீ எங்களுக்காக சாபமானீரே. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நினைவு கூர்ந்த திராட்சரசத்தை பருகுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்மை பாடி ஆராதிக்க, நம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஆராதிக்க நிற்கொத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டில் சுவாதீன பிரமாணங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் எந்த ஒரு கட்டாயத்தினாலும் விசனமாயும் அல்ல, எங்களுக்கு நீ தந்திருக்கிற காரியத்தில் அதே நேரத்தில் எங்களுக்கெல்லாம் போனது மீதி அப்படி அல்ல தகப்பனே. தேவைகளை அறிந்து எங்களோட கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்பொழுது, உணவுக்காக கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நாங்கள் எங்களுடைய பகிர்ந்து கொடுக்கணும், நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கணும், தாராளமாய் கொடுக்கணும். கொடிய எங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுதும், எங்களுக்கு ஏழ்மை வரும் பொழுதும், தரித்திரம் இருந்தாலும் உற்சாகமாக நாங்கள் கொடுக்கணும் தகப்பனே. அன்பினால் நாங்கள் உமக்கு கொடுக்கணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே சிறந்தது என்று நாங்கள் நிருபத்தில் இயேசு போய்த்தபடியே நாங்கள் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அதே போல் நாங்கள் அதிகமாக கொடுக்கிறவர்களாக, ஏழைகளை தாங்குறவர்களாக நாங்கள் பார்க்கும் பொழுது, திக்கற்றவர்கள் ஆனால் எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் சிலரை பார்க்கும் பொழுது எங்களால் முடிந்தது தகப்பனே, எங்கள் திராணிக்கு மிஞ்சியும் நாங்கள் கொடுக்கத்தக்க அவினால் நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அந்த மனதில் அப்படி ஒரு திறந்த இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ எங்களுடைய சுயங்கள் எல்லாம் மாறி போகட்டும். அன்று நாங்கள் சிலுவை சுமக்கிறவர்களாய், சுயத்திற்கு மறித்தவர்களாய், எங்களுக்கு தேவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போக மீது அப்படி இல்லை ஆண்டவர். எங்களுடைய சுயம் சாகட்டும் தகப்பனே. ஒரு குடும்பமாக உமக்குள் வாழ கிருபை செய்யுங்கள். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு மேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பு நம் யாவரோடும் இன்று மற்றும் சதாக்காக இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.